சீரியல் லவ்வர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமான ஒரு செய்தியோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சன் டிவியில் நம்ம எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா ஆடுகளம் அப்படின்னே சொல்லலாம். டெல்னா, சால்மன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ அதனாலே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய ப்ரோமோவை சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணும்போதே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஓகே, ஆடுகளம் சீரியல் வரப்போது, மறுபடியும் நம்ம டெல்னாலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் அந்த ப்ரோமோவை அப்படியே ஸ்டாப் பண்ணி வேறு சீரியலோட புது ப்ரோமோவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்னடா ரொம்ப நாளாக காணுமே அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோ போட்டாங்க. மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியல, அதை ஸ்டாப் பண்ணிட்டு அன்னம் சீரியலோட ப்ரோமோவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஹோல்ட் பண்ணுறது போடுறது அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்குது. ஸோ என்னதான் ஆச்சு, ஆடுகளம் சீரியல் வருமா வராதா, ப்ரோமோவை கூட போட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சுவலி என்னன்னா, ஆடுகளம் சீரியலை போஸ்ட்போன் பண்ணுறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டைம் ஸ்லாட் எதுவுமே ஃப்ரீயாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. ஸோ டைம் ஸ்லாட் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஆடுகளம் சீரியலை நாங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அப்புறமேல் டைம் கிடைக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் டீம் சைட்லேருந்து. ஆக்சுவலி இனியா சீரியல் முடியும் போதே ஆடுகளம் சீரியல் வர வேண்டியது, பட் இவ்வளோ லாங்காக தள்ளி போய்கிட்டே இருக்கே, அப்போ ஸ்டோரி மேலே தான் நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே கேள்வி எழ தோணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆடுகளம் சீரியல் வரதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? எந்த சீரியலை முடித்து இதை போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.